Hello everyone, welcome back to my channel. நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு குட் ஈவினிங் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லேடிஸ் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் அதிக அளவில் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கோயம்புத்தூரில் சென்னையிலலாம் நிறைய பேர் லேடிஸ் ஸ்கூட்டி ஈஸியாக ட்ரைவ் பண்ணுறாங்க, அவ்வளோ பெரிய டிராஃபிக்காக இருந்தாலும். அதே மாதிரி வெளியே மற்ற மக்கள் ஓட்டி பழகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன முக்கியமான டிப்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு கரெக்டான ஒரு கைடன்ஸ் இல்லாதனால அவங்க ஓட்டுறதுக்கு கொஞ்சம் லேக் ஆகுறாங்க. அதனால் அது சம்மந்தமான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது ஜென்ஸுக்கு கிடையாது, முற்றிலும் லேடிஸ்க்காக. அதாவது ஜென்ஸ் ரொம்ப ஈஸியாகவே வண்டி ஓட்டிடுவாங்க. அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். லேடிஸ் சின்ன சின்ன டிப்ஸ் கொடுத்தா கண்டிப்பாக அவங்களும் சீக்கிரம் பழகிடுவாங்க அப்படின்றது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏற்கனவே நம்ம ஒரு மாதத்தில் ஒரு வாரத்தில் வண்டி ஓட்டுவது எப்படின்ற மாதிரி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதாவது ஒரு ரோடினுடைய அளவில் எப்படி அப்படியே யூ டர்ன் பண்ணுறது, எப்படி எட்டு போடுறது, அடுத்து ஒரு கார்னர் இப்போ ஒரு 2 ரோடு ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னா இந்த ரோட்டில் எப்படி திரும்பி போகணும், முக்கில் எப்படி திருப்புறது, 4 ரோட்டில் எப்படி திருப்புறது அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அதற்காக இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். இது ஒரு சின்ன கைடன்ஸ் தான். இதனால் அவங்களுக்கு அவங்களோட டிரைவிங் ஸ்கில்ஸை அவங்க அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். இப்போ நம்ம எப்படி டிரைவ் பண்ணணும், அது என்னென்ன ஸ்கில்ஸ் அப்படின்றத பார்த்துடலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட நோட்டிஃபிகேஷன் ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நம்ம கூட சேர்ந்து பண்ணுறதுக்காக என்னோடய ஒய்ஃப் வந்திருக்கா. பேர் சரண்யா. எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லிடு. அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடியது நானே டைரெக்டாக சொல்லிக் கொடுத்தா நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸை வச்சு இந்த வீடியோ நம்ம போடுறோம். லேடிஸ் என்னென்ன தவறுகள் செய்வாங்க, அது என்னென்னலாம் செய்யக்கூடாது, அது என்னென்ன கரெக்டாக செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா ரோட்டை இங்கே இப்படி இருக்கக்கூடிய ரோட்டில் அவங்க இப்படி போய் இப்படி திரும்பி வரணும். ஆக்சுவலாக இந்த டைரெக்ஷனில் இருந்து இப்போ நம்ம இந்த டைரெக்ஷனில் ஆக்சுவலாக நீங்கள் போகணும்னு வச்சுக்கோங்களேன். ரோடை நீங்கள் யூ டர்ன் எடுத்தால் மட்டும்தான் இந்த வண்டியை எடுத்துகிட்டு நீங்கள் போக முடியும் இல்லையா? அதனால் எப்படி யூ டர்ன் போட்டு போகணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா எப்படி போகக்கூடாது அப்படின்றத பார்த்துடலாம். அடுத்தது அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி போகக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ ரோட்டில் இப்படி நிற்கிறீங்க அப்படின்னா வண்டி திருப்பணும். இப்போ யூ டர்ன் போடணும். இப்போ ரோட்டுக்கு நடுவில் வந்துட்டாங்க. அவங்க ரோட்டுக்கு நடுவில் அவங்க இந்த மாதிரி ரோடோட எட்ஜில் அவங்க திருப்பணும் அப்படின்னா திருப்ப முடியாது. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இடம் இல்லை. அவங்க ரோடு வரைக்கும் வந்துட்டாங்க. இப்போ அவங்க திருப்பலான்னு சொல்லிட்டு திருப்புனா அந்த ரோடோட எட்ஜு வரைக்கும் போயிடுச்சு. இப்போ அவங்க ரிவர்ஸ் எடுத்து இந்த மாதிரி தான் ஜென்ரலாக அவங்க பழகும் பொழுது இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் அவங்களுக்கு வரும். ஆக்சுவலாக இந்த மாதிரி பழகி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி ஓட்டுறதுன்றது கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. எப்படிடா ஓட்டுறது அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்கு ஈஸியான ஒரு ஸ்டெப் சொல்லித்தரேன். அது எப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோட்டினுடைய அகலத்துக்குள்ளேயே நம்ம திருப்பி ஆகணும். அதே டயத்தில் எல்லா பக்கம் வண்டி வந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோட்டினுடைய கார்னரில் ஒரு அடி 1.5 அடி கேப் விட்டுட்டு நம்ம வண்டியை நிறுத்திக்கணும். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒயிட் கோடு எல்லா பக்கம் இப்போ ஒரு சில ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா கார்னரில் ஒரு அடி தள்ளி இந்த ஒயிட் கலரில் கோடு போட்டிருப்பாங்க. அந்த இடத்துக்கிட்ட உங்கள் வண்டியோ இல்லை உங்களுடைய கால் இருக்கிற மாதிரி பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம அந்த ரோட்டுக்குள்ளே திருப்பணும். திருப்புறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட்பேரை ஃபுல்லாக ரைட் சைடில் வளைச்சிக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக வளைச்சிட்டு கொஞ்சமாக அப்படியே ரைஸ் பண்ணணும். ஃபுல்லாக இப்படி பெண்ட் பண்ண மாதிரியே நீங்கள் திருப்புனீங்க அப்படின்னா உங்களுடைய பொசிஷனுக்குள்ளேயே வந்துடுவீங்க. அதாவது ஹாஃப் ரோட்லேயே வண்டி திரும்பிடும், ஈஸியாக திரும்பிடும். நீங்கள் பாட்டில் அடுத்த ட்ராவல் அப்படியே போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான். நீங்கள் பாட்டில் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் நீங்கள் பாட்டில் போயிடலாம். இதுவே நம்ம முன்னாடி பண்ண மாதிரி இந்த ரோட்டினுடைய
பாதியிலே திருப்பறதுக்கு பதிலாக கார்னர் வரைக்கும் போயிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் ரிவர்ஸ் எடுத்து மறுபடியும் முன்னாடி வரணும். அந்த டயத்தில் வந்து பின்னாடியும் வண்டி வரும், முன்னாடியும் வண்டிகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கும், ஹார்ன்லாம் கொடுப்பாங்க, நம்மளுக்கு ஒரு பதட்டம் ஆயிரும். அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்னர் ரோட்டுக்குள்ளே, அதாவது ஒரு கட்டு இருக்குது அப்படின்னா அந்த கட்டுக்குள்ளே எப்படி போகணும் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி ஒரு ரோடு இருக்குது அப்படின்னா, இப்போது வந்து அங்கிட்டிருந்து நீங்கள் வர்றீங்க, வரும்போது இந்த லெஃப்ட்டில் நீங்கள் போகணும். போகும்பொழுது இது இந்த பக்கம் வந்து ஆப்போசிட்லலாம் காரு பைக்கெல்லாம் வர்ற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ வந்து இந்த ரோட்டுக்குள்ளே நம்ம போகணும். ஆப்போசிட்டில் வந்து வண்டியெல்லாம் வர்ற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே ரைட்டில் ஏறிடுறாங்க. ஃபுல்லாக ரைட் சைடு ஏறி இந்த மாதிரி ரைட்டில் போகிறாங்க. இந்த மாதிரி வந்து ஆக்சுவலாக போகக்கூடாது. ஏன் அப்படின்னா ஆப்போசிட்லேருந்து வர்றவங்களுக்கு இது வந்து லெஃப்ட், கரெக்டுங்களா? அவங்க லெஃப்ட் சைடு தான் இப்படி தான் வருவாங்க. நம்மளும் வந்து இப்படி போனோம் அப்படின்னம்னா நம்ம போய் அதில் அவங்க மேலே இடிக்கிறதுக்கோ இல்லை வந்து டிராஃபிக் ஆகிறதுக்கோ வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து ஆக்சுவலாக நம்ம பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரோட்லேருந்து நம்ம அப்படியே நேராக வரும்பொழுது இந்த கார்னர்லேயே வந்து ஒட்டி நம்ம அப்படியே நேராக போயிடணும். அப்படி தான் வந்து ஆக்சுவலாக வந்து போனால் தான் ஆப்போசிட்டில் வர்றவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அவங்களும் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிட்டு வந்துடுவாங்க, நம்மளுக்கும் டிராஃபிக் இல்லாமல் கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். அது எப்படி அப்படின்றத இப்போ மறுபடியும் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணணும், சரியாக என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து பாருங்கள். இப்போ வந்து இந்த ரோட்டோடைய கார்னர் இருக்குது. இந்த கார்னர்லேயே வந்து நம்ம இப்போ அப்படியே போகணும். இப்போ இந்த ரோட்டோடைய கார்னர்லேயே எப்படி நம்ம போனால் ஈஸியாக நம்ம உள்ளே போயிடலாம். நம்மளை வந்து எந்த ஒரு டிராஃபிக்கும் இல்லாமல் ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். அதே மாதிரி ஆப்போசிட்டில் யாராவது வந்தாலுமே அவங்க பாட்டில் லெஃப்ட் சைடில் வந்துடுவாங்க. நம்ம லெஃப்ட் சைடில் நம்மளோட லெஃப்ட் சைடு நம்ம போயிட்டே இருக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் யாருக்குமே கிடையாது. இதே வந்து ஆப்போசிட்டில் ரைட்டில் போனோம் அப்படின்னா ஏகப்பட்ட சிக்கல்கள் வரும். இங்கே வந்து வண்டி இல்லாதனால இது வந்து பெரிய விஷயமா தெரியாது. இது நீங்கள் டிராஃபிக்கான இடத்துலையோ இல்லை ஆட்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய இடத்துல ஓட்டும் பொழுது நம்மளுக்கு வந்து ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதனால் இப்போ இந்த சரியான முறையை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு சில டவுட் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ லெஃப்ட்லேருந்து வந்து அப்படியே லெஃப்ட் போகிறது வந்து ஈஸியாக போயிடுறோம். இப்போ வந்து ஆப்போசிட்லேருந்து வந்தால் எப்படி போகணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அதுவும் வந்து இப்போ நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். இப்போ வந்து அவங்க ஆப்போசிட்டில் அங்கிட்டிருந்து வர்றாங்க. வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து அவங்க அங்கிட்டிருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆப்போசிட் டைரெக்ஷன்லேருந்து வந்து எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக பாருங்கள். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த லெஃப்ட்லேயே அப்படியே அவங்க போய்க்கணும். இந்த மாதிரி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னாலும் ஈஸியாக வந்து டிராஃபிக்கை கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுவே வந்து நீங்கள் லெஃப்ட்டில் வராமல் அந்த கோடு தெரியுது பாருங்கள், அந்த ரைட்லேயே திரும்பினீங்க அப்படின்னாலும் ஆப்போசிட்லேருந்து வண்டி வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது இடைஞ்சலாயிடும். அந்த மாதிரி போகக்கூடாது. இதே மாதிரி நம்ம எப்போவுமே வந்து நம்ம டிரைவ் பண்ணுறது வந்து லெஃப்ட் சைடில் தான் இருக்கணும். ஆப்போசிட்டில் வர்றவங்களுக்கு அவங்களுக்கு அந்த ரோட்லேருந்து வரும்போது அவங்களுக்கு அது லெஃப்ட் சைடு, நம்மளுக்கு அது ரைட் சைடு. நம்ம லெஃப்ட்டில் போகணும், திருப்பினதுக்கப்புறம் மறுபடியும் லெஃப்ட்லேயே வரணும். இப்போ வந்து அடுத்ததாக வந்து எப்படி வந்து எட்டு போடணும் அப்படின்றத நான் ஈஸியாக சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு வந்து ஒரு சின்ன ஃபார்முலா தான் இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா, ரைட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட், அவ்வளோதான். இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ நீங்கள் போகும்பொழுது இந்த ரோட்டோடைய கார்னர்லேருந்து ரைட் எடுத்து மறுபடியும் ஒரு ரைட் எடுக்கணும். இந்த கார்னர் வந்ததுக்கப்புறம் லெஃப்ட் எடுத்து மறுபடியும் ஒரு லெஃப்ட் எடுக்கணும். இவ்வளோதான் இந்த ஃபார்முலா. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். ரைட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் இதை எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக எட்டு போட்டுடலாம். ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் கால் ஊனி ஊனி ஓட்டி பழகுங்க. அதற்கு பிறகு நம்ம கால் ஊனாமல் நீங்கள் எட்டு போட்டு பழகலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக எட்டு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ரைட்டு திருப்பும்போது ஃபஸ்ட் ரைட் வந்துடும். அடுத்து திருப்பும்போது ஃபுல்லாக டெட் எண்ட் வரைக்கும் ரைட்டுக்கு கிராஸ் ஆகணும். அதுதான் செகண்ட் ரைட் வரும். அடுத்து லெஃப்ட்டுக்கு வரும்போது சின்ன லெஃப்ட் வரும். அவர் ரெண்டாவது லெஃப்ட்டுங்கும் போது டெட் எண்டு ஃபுல்லாக ரோட்டோடைய கிராஸ் போகிற வரைக்கும் செகண்ட் லெஃப்ட் வரும். ஓகேங்களா? ரைட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் வந்து எப்படின்றது இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நான் ரோட்டினுடைய கார்னரில் போயிட்டு ரைட் எடுத்து மறுபடியும் ரைட் எடுக்க போகிறேன். ரைட் எடுத்து ஃபஸ்ட் செகண்ட் ரைட் வந்துருச்சு. அடுத்து வந்து லெஃப்ட் லெஃப்ட்டு, இது வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு. அடுத்து மறுபடியும்
இவ்வளோதாங்க. ரைட் லெஃப்ட் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? 8 வந்து ரொம்ப சிம்பிளாகவே நம்ம போட்டுடலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற விதத்தில் மட்டும்தான் இருக்குது. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளால் ஓட்ட முடியும் அப்படின்றது ஒரு கான்ஃபிடென்ட் வேணும். உங்களை நீங்களே ஃபஸ்ட்டு நம்புங்க. அப்போ தான் வந்து கண்டிப்பாக வந்து வண்டியை நல்லா ஓட்ட முடியும். நம்ம ஓட்டிடுவோமோ ஓட்ட மாட்டோமோ அப்படின்னு நினச்சி நம்ம வண்டி எப்பவுமே ஓட்டக்கூடாது. கீழே விழுந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம தைரியமாக ஓட்டணும். அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டுற அளவுக்கு நம்ம பழக முடியும். இப்போ நான் போட்ட மாதிரி நீங்களும் வந்து 8 போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வந்து எடுத்தோடனே நம்ம கால் ஊனாமல் போட முடியாது. காலை நீங்கள் பேலன்ஸ் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். போக போக நீங்கள் ரெகுலராக அதை ஓட்டும் பொழுது நம்ம வந்து 8 வந்து ஈஸியாக போட்டுடலாம். நீங்கள் ஓட்டில் விவேக் படத்தில் வந்த மாதிரி 7.5 கீழே போட்டு வச்சிடாதீங்க. அதனால் பார்த்து கொஞ்சம் 8 போட்டுக்கோங்க. அடுத்த செஷன் நம்ம போகலாம். இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஆள் இல்லாத இடத்துல வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக, இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக ஆள் இல்லாத இடத்துக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுத்தோம் என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ வந்து நான் சொல்லிக் கொடுத்த அதே விஷயத்தை, அதாவது வந்து ஒரு டெட் எண்டு ஒரு கார்னரில் வந்து நம்ம ரைட்டு திரும்பினாலும் சரி லெஃப்ட் திரும்பினாலும் சரி எப்படி போகிறது, அதே மாதிரி ஒரு பப்ளிக்காக ஒரு டிராஃபிக் இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து எப்படி போகணும் அப்படின்றத வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த இடத்துல இருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் ரோட்டில் ரைட் சைடில் திரும்பி போக போகிறோம். இது வந்து கொஞ்சம் சிட்டியிலேருந்து அவுட்டரில் இருக்குது. இதுலேருந்து நம்ம வந்து ஊருக்குள்ளே போயிட்டு மெயின் ரோட்டில் போய் ஜாயின் பண்ண போகிறோம். ரோட்டினுடைய கார்னருக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி ரைட் அண்ட் லெஃப்ட் வண்டி வருதான்னு பார்த்துட்டு அப்புறம் தான் நம்ம ரோட் கிராஸ் பண்ணணும். அதை நல்லா பாருங்கள். நம்ம டிரைவ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் இருக்கணும். நம்மளும் வந்து ஈஸியாக வந்து ட்ராவல் பண்ணி போகணும் அப்படின்னா லெஃப்ட் சைட் கார்னர்லேயே நம்ம வந்து ஸ்லோவாக சேஃபாக போகிறது தான் வந்து நம்மளுக்கு பெட்டரு. சென்ட்ரலில் நம்ம போனோம் அப்படின்னா இடையில வந்து திடீர்னு வந்து பதட்டமாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து நம்ம மெயின் ரோடுக்கு வந்தாச்சு. எப்படி வந்து லெஃப்ட்டில் நம்ம டேர்ன் பண்ணணும் அப்படின்றத பார்த்துருங்க. எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். லெஃப்ட் கார்னர்லேயே நம்ம போகணும். இவ்வளோதாங்க ஆக்சுவலாக வந்து நம்ம ஓட்டி பழகிற விஷயமே. நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கான்ஃபிடென்ட்டாக ஓட்டி பழகணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே ஓட்டிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மிஸ்ஸஸ் சரண்யா தான் வந்து டிரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் பின்னாடி வந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ லெஃப்ட்லேயே வந்து நம்ம போயிட்டு அடுத்து வந்து டிராஃபிக்கான இடத்துல எப்படி வந்து திருப்பணும் அப்படின்றதையும் அங்கே சொன்ன விஷயத்தை வந்து நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். அதாவது ரோட்டினுடைய கார்னரில் இருந்து அந்த வண்டியை வந்து அப்படியே ரோட்டுக்குள்ளே திருப்புறது எப்படின்றத பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம பப்ளிக்கில் இருக்கோம். ஆக்சுவலாக வந்து டிராஃபிக்கான ஒரு இடத்துல தான் இருக்கோம். இந்த பக்கம் ஆப்போசிட்டில் எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா வண்டி வந்துட்டு தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி வந்து திருப்பணும் அப்படின்றத வந்து இப்போ பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு திருப்பி காமிக்கிற பாருங்கள். இப்போ வந்து இந்த கார்னரில் இருந்து நம்ம வண்டியை திருப்பணும். பஸ் ஒன்று வந்துட்டுருக்கு. பஸ்ஸு போயிட்டோம். இப்போ நம்ம வந்து திருப்புறதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து இப்போ நான் ஓட்டி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த வண்டியினுடைய லெஃப்ட்லேருந்து நம்ம அந்த ரைட்டுக்கு போகணும். ஆப்போசிட்டில் உங்களுக்கு பின்னாடி வண்டி எதுவும் வருதான்றது செக் பண்ணிவிட்டு அப்புறமா வண்டியை திருப்பிக்கோங்க. இவ்வளோதாங்க. கார்னர் டு கார்னர் நீங்கள் வந்து நிறுத்திட்டு வண்டியை டேர்ன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். இது வந்து நீங்கள் திரும்புறதுக்கு முன்னாடி ரைட் சைடில் இண்டிகேட்டர் போட்டுட்டு தான் திரும்பணும். நான் இப்போ வீடியோ சொல்லிக் கொடுக்குற ஆர்வத்தில் வந்து இண்டிகேட்டர் போட மறந்துட்டேன், சாரி. ஆக்சுவலாக வந்து நம்ம ரைட்டில் திரும்பும்போது ரைட் சைடில் இண்டிகேட்டர் போட்டுட்டு ரைட்டில் போகணும். அதே மாதிரி தான் நம்ம யூ டர்ன் எடுக்கும்போதும் சரி, இல்லை வந்து வேற ஒரு ரோட்டுக்கு நம்ம ரைட்டில் கட் பண்ணும்போதும் சரி. ஓகேங்களா? இதோட வந்து இந்த வீடியோ செஷனை வந்து நம்ம முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். என் பெயர் விஜய் பிரபாகர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜய் மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ். நன்றி, வணக்கம்.